கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்படியே ஊழியத்துக்கு நிற்கப்பட்ட தேவாதி தேவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். The book of 2 Timothy chapter 1 verse 6 and 7. Therefore, I remind you to stir up the gift of God which is in you through the laying of my hands. For God has not given us a spirit of fear, but the power and of love and of sound mind. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போம். பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதற்கென்று நீர் எங்களை தெரிந்து கொண்ட மேன்மைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும் அப்பா. எங்களோடு பேசும், இடைப்படும். நாங்கள் ஆடல் போட்டி எழும்புவதற்கு உங்களுடைய வரத்தினால் எங்களை நிரப்பும். நான் அல்ல, ஆவியானவர் எங்களிடத்தில் பேசி மகிமைப்படுவீராக. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். Nice to see you in the presence of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது தேவனுடைய வரம். பரலோகத்தின் வரங்கள் மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனா தேவன் நமக்கு அளித்த வரங்களை குறித்து ஞானம் உள்ளவர்களாய் எழும்பி செயல்பட வேண்டும். தேவன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்த நிச்சயமும் நமக்கு வேண்டும். ஏனென்றால் அந்த விசுவாசம் நமக்கு பலம் தருகிறது தேவ வரத்தினால். அந்த தேவ வரம் நம்மில் எழுப்ப வேண்டும் என்றால் நாம் அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டுமா? வசனத்தை கவனித்து பாருங்கள். தேவனுடைய வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய அக்கினி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அனுதினமும் நாம் தான் அதை எழுப்பிவிட வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எப்படி? தேவனுடைய வரத்தை நிதானித்து அறிந்து அதை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டுமானால் இரவும் பகலும் அவருடைய சத்தியத்தில் உண்மையுள்ளவர்களாய் அவருடைய நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை விரும்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? இந்த வாஞ்சை தேவனுடைய தேவ வரம் கிரேக்க மொழியில் கரிஸ்மா என்று சொல்லப்படுகிறது. கரிஸ்மா என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட தேவ வரம். அது நெருப்புக்கு ஒப்பானது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அக்கினிக்கு ஒப்பான இந்த தேவ வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டுமா? தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரங்களை எழுப்பி விடும்படிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அனுதினமும் அவருடைய பாதத்தில் நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். ஏதோ கிடைக்கிற நேரத்தில் ஒரு வேதம் வாசிப்பது அல்ல தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற ஒருவரும் தோற்று போவதும் இல்லை, தங்கள் ஆசீர்வாதங்களை குறைந்து போவதும் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு உலகில் வாழ்வதற்கு ஒரு பலன் தேவை, ஆனால் பயம் தேவைதான். அதிக பயம் உள்ளவன் ஜெயிக்க முடியாது. தேவனிடத்தில் பயம் இருக்க வேண்டும். எதற்காக? அவருடைய பரிசுத்தத்திற்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய கனத்திற்காக. அவ்வளவுதான். ஆனால் தெளிந்த புத்தியை நாம் பெற்றவர்களாக இருப்போமானால் தான் இந்த ஆவியை நாம் அனல் மூட்டி எழுப்பி விட முடியும்.
இனி தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் தொய்ந்து போவதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகம் என்னவென்று அவர்களுக்கே தெரிவது இல்லை. என்ன வரங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்களும் புரிந்து கொள்வதும் இல்லை. ஏனென்றால் அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் இந்த தேவனுடைய வரத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் பார்க்கிற பொழுது அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பதாய் நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கைகளை வைத்து பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவின் மேல் ஜெபித்தார். ஜெபித்த பொழுது அவரிடத்தில் தேவ வரம் இறங்கினது. இங்கே அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாய் நிறுத்தினார்கள். அவர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன? 7வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவனுடைய சீஷர்களுடைய தொகை எருசலேமில் எல்லையில்லாமல் பெருகிற்று. ஆசாரியர்களும் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்களாம். தேவ வரம் நம்மிடத்தில் இருக்குமானால், விசுவாசம் நம்மில் இருக்குமானால், இதுதான் அதனுடைய கனி. தேவனுடைய வரத்தை தட்டி எழுப்புவோமானால் தேவனுடைய அறுவடையின் ராஜ்யத்திற்கு அறுவடையும் மிக சுலபம். அது தேவனால் கொடுக்கப்பட்டிருப்பது. அறுவடை இல்லாமல் பரலோகத்தை தரிசிக்க முடியாது. தேவ வரத்தை ருசிக்காமல் பரலோகத்தை தரிசிக்க முடியாது. பரலோகத்தில் நாம் போய் வாழ்வது நமக்கு உறுதி. பரிசுத்தவர்கள் யாவரும் அவரிடத்தில் செல்லுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த பரிசுத்த ஆவியானவரை தரித்து கொண்டவர்களாய் அவர்கள் தேவ சமூகத்தின் வரங்களை எழுப்பி விடுகிறவர்களாய், இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு முன்பதாய் சவால் நிறைந்தவர்களாய் எழுப்பி ஓட வேண்டுமே. ஸ்தேவானை குறித்து சொல்கிறது பாருங்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தார். இந்த விசுவாசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? நமக்கென்று இயேசு கிறிஸ்து இருந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவர் மரித்தார். அதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார். மரணத்தை ருசி பார்த்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யவில்லை. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டவில்லை. எனவேதான் அபிஷேகம் என்னும் தேற்றர வாளனை நமக்குள்ளே அனுப்பினார். தேவ ஜனம் இந்த ஆவியை குறித்து அந்த கனத்தை அறியாதபடினால் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தை இழந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் காரியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் காரியத்தில் ஓடி ஓடி தேவ சமூகத்தில் நிற்பதற்கு நேரமும் இல்லை, சமயமும் இல்லை என்று தேவ பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் என்ன நடக்கிறது? ஆவி தொய்ந்து போகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்க முடியும். 1 Thessalonians chapter 5:19 onwards. ஆவியை அவித்து போடாதீர்கள். quench not the Holy Spirit. நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவரை, அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதை எழுப்பி விடாமல், அனல் கொண்டு எழுப்பி விடாமல் இருப்போமானால் அது அவிந்து போய்விடும். இது தேவனுடைய கட்டளை. இது காரணம் என்ன? இந்த ஆவி அவிந்து போகிறது ஏன்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யாதபடியினால். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுவது. காரியங்களை வைத்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறது உண்மை. நான் பல காரியங்களுக்கு பல வருடங்கள் ஜெபித்தது உண்டு. சில காரியங்களுக்கு 40 நாள் உபவாசித்து ஜெபித்தது உண்டு. சில காரியங்களுக்கு 7 வருடம் காத்திருந்தது உண்டு. ஒரு சில காரியங்களுக்கு 36 வருடங்கள் ஆனது உண்டு. மகா பரிசுத்தத்தை அடைய 37 வருடங்கள் ஆனது உண்டு. உண்மைதான். ஆனாலும் ஆவி அவித்து போடாமல் காத்து கொள்ள வேண்டிய நித்திய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். பிசாசின் சோதனைகள் நம்மை சூழ்ந்து வரும். பிசாசுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து வரும். ஏன்? உலகத்தின் ஜனங்கள் நம்மை உலகத்தின் காரியத்தை கொடுத்து நம்முடைய சந்தோஷத்தை தின்று போடுவார்கள். பிசாசு நம்முடைய ஆவியை அவித்து போடுவதற்கான எல்லா காரியத்தையும் செய்வார். ஆனால் தேவன் நமக்கு ஆவியை கொடுத்தது மாத்திரமல்ல, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் என்று. ஆவியை அவித்து போடுகிற, விசுவாசத்தை குலைக்கிற இவர்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலக வேண்டும் என்றுதான் சத்தியம் நமக்கு போதிக்கிறது. காரணம் என்ன? அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் நிற்பதற்காக. What have we done for Jesus? இயேசுவுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேகர் சொல்லுவது, நான் இன்னும் இயேசுவை தரிசிக்கவில்லை, நான் இன்னும் இயேசுவை நான் பார்த்ததும் இல்லை, என் சொப்பனங்களில் நான் பார்க்கவில்லை, என் தரிசனங்களில் பார்க்கவில்லை,
இன்னும் அவருடைய சத்தத்தை நான் கேட்கவில்லை. சில ஆவியில் தரிசிக்கிறோம், ஆவியில் நான் பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஏன்? உலகத்தின் ஓட்டத்தை ஓடுவதற்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் வருவதற்கு நமக்கு நேரம் பத்தவில்லை அல்லவா? உலகம் உலகம் உலகமும் அதில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் அதில் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் தேவனோடு இருப்போமானால் உலகம் நம்முடைய பாதத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கும். ஏன் நம்முடைய சுயத்தை இன்னும் ஆளுகை செய்ய முடியவில்லை? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்னும் நம்முடைய ஆவி அனல் மூட்டி எழுப்ப முடியவில்லை. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லுகிறோம், வேத வகுப்புகளில் பங்கு பெறுகிறோம், நம்முடைய இல்லங்களில் ஜபங்கள் காலை நடக்கிறது, மாலை நடக்கிறது, ஒவ்வொரு வீடுகளின் தேவனுடைய பாடல்களில் ஒலி சத்தம் கேட்கிறது, வேத புத்தகத்தை பிரயாணங்களில் வாசிக்கிறோம், வீட்டில் இருக்கும்போது வாசிக்கிறோம், சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாசிக்கிறோம். என்றாலும் ஆவி எழுப்பி விடத்தக்கதாக தேவனோடு அமர்ந்திருக்கிற நேரத்திற்கு செலவிடுகிற மனிதன் யார்? Where is your quality time with Jesus? Where is your precious time with Jesus? தேவனுடைய ஊழியத்தை குறித்த பாரம், தேவ ராஜ்யத்தை குறித்த பாரம், தேவனுடைய இருதயம், அவருடைய இருதயத்தில் உள்ள அந்த சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மகா அன்பு, மகா பரிசுத்தம் இன்னும் செயல்படாமல் இருப்பதற்கு இன்னும் எத்தனை காலங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை? ஆண்டவர் சொல்லுகிறது, உனக்குள் இருக்கிற, உனக்குள் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். சிலர் எதற்காக அபிஷேகம் பெற்றோம் என்று அவர்களுக்கே தெரிவது இல்லை. அபிஷேகம் பெற்றாலும் அந்த அபிஷேகத்தை குறித்த மேன்மை இல்லை. என அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபம், நிலைமை பரிதாபம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அந்த விசுவாசத்தை கொண்டுதான் இந்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்ப வேண்டுமா? பல இடங்களில் நாம் செல்லுகிறோம், பல இடங்களில் தொலைபேசி அழைப்புகள் வந்து வண்ணம் இருக்கிறது. நாம் இங்குதான் இருக்கிறோம். கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் தேவன், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர் தேவன். அப்படி இருக்க நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த தேவனை ருசிக்காமல் இருப்பதற்கு நமக்கு ஏன் இந்த உலகத்தில் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு? ஏன் இந்த சரீரத்தில் இவ்வளவு ஒரு பிடிப்பு? வசனம் சொல்லுகிறது, இந்த சரீரம் எல்லாவற்றிற்கும் இடையூறு தான், இந்த உலகம் எல்லாவற்றுக்கும் இடையூறு தான். என்றாலும் நமக்குள்ள தேவ வரம் இன்னது என்று அறியத்தக்க ஒரு அபிஷேகம் நம்மில் அனுதினமும் இருந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ உனக்குள் இருக்கிறதை அனல் மூட்டி எழுப்பு. தேவனுடைய சமத்தில் சும்மா சென்று விட முடியாது. தேவனுடைய காரியத்தை நாம் செய்துவிடத்தான் வேண்டும். நாம் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றத்தான் வேண்டும். சிறிய ஊழியம் என்று அற்பமாக நினைத்து விடாதீர்கள். அற்பமான ஏழை ஊழியம் தான் அற்பமாக எண்ணி விடாதீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எழுப்ப வேண்டும், தேவ வரத்தை எழுப்ப வேண்டும். என்றைக்கு இது என்னுடைய ஊழியம் என்று ஒவ்வொருவரும் நான் சிந்தித்து செயல்படுகிற பொழுதுதான் ஆவின் வரம் உனது மூலமாய் வெளிப்படும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னவெல்லாம் பாதைகளை நாம் எடுத்து செய்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்களேன். கடந்த ஒரு வாரம் போய் இருக்கிறது. இந்த 7 நாளில் சுவிசேஷத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக, தேவன் கொடுத்த இந்த தரிசனத்திற்காக, என்னுடைய தனிப்பட்ட வாவின் வரங்கள் எழுப்புவதற்காக நாம் என்ன செய்தோம்? எத்தனை மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்திருந்தோம்? சற்று தியானித்து பாருங்கள். வேதத்தை வாசிக்கலாம், சற்று தியானிக்கலாம். மாறுதல் வரவில்லை என்றால் வேதத்தினால் என்ன பிரயோஜனம்? என்ன? இட் இஸ் ஜஸ்ட் எ புக். அது வெறுமையான ஒரு புத்தகம் தான். ஒரு புத்தகம் படிக்கலாம், ஒரு 50 அதிகாரங்கள் நீங்கள் படிக்கலாம். when is not working you, தேவ வரத்தை எழுப்புவதற்கும் இது உன்னுடைய கொடுக்கப்பட்ட ஊழியம் என்று நீ இந்த ஊழியத்தை தூக்கி சுமக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருவது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை அப்படிப்பட்டவன் எவையாகிலும் ஆண்டவரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினைக்காதிருக்க கடவன் என்று வார்த்தை இருக்கிறது. இன்னும் கனிகளினால் வாரம், இன்னும் கனிகளினால், இன்னும் நம்முடைய சொந்த உலகத்தின் கனிகளினால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இன்னும் ஆயத்தப்படவில்லை. ஒரு சுபாவத்தை தூக்கி எறிவதற்கு, to throw one of your characters, we are stubborn, பிடிவாதம் உள்ளவர்களாய் ஒரு அன்பை பிரதிபலிக்க வேண்டும் அல்லவே, நற்குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் அல்லவே, இச்சைகளை தூக்கி எறிய வேண்டுமே, துர்குணத்தை தூக்கி எறிய வேண்டுமே, கோபத்தை தூக்கி எறிய வேண்டுமே. ஏன் இந்த உலகத்தின் காரியங்களை தள்ளி தேவனுடைய வரத்திற்காய் கண்ணீர் விட்டு சிந்த வேண்டுமே? எனது மூலமாய் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே,
ஏசாயா 41:15 உன்னை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுள்ள பற்களும் உள்ள யந்திரமாய் மாற்றுகிறேன் என்று He has promised. He will do it. But where are you? Where are we? வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற நாம் அதை செயல்படுத்துவதற்கு அந்த வார்த்தையின் மேல் ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். நான் பற்களுள்ள யந்திரமானால் எனக்குள்ள இருக்கிற தேவ வரம் கிரியை செய்ய வேண்டுமே. நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த ஊழியத்திற்காக? தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன உங்களுக்கு தயக்கம், என்ன நமக்கு தயக்கம்? நேற்று தான் பேசிக்கொண்டே இருந்தேன். இந்த உலகம் முழுவதும் சென்று ஊழியம் செய்ய வேண்டுவதுதான் என்னுடைய விருப்பம். உலகமெல்லாம் போய் அநேகம் ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று தான் விருப்பம். ஆனால் கர்த்தர் ஒரு சிறு மந்தையை கொடுத்திருக்கிறாரே, அதை நான் அலட்சியமாக செய்துவிட முடியுமா? மந்தையே, உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வ வரத்தை எழுப்பும்படி ஜாக்கிரதைப்படு. இது உன்னுடைய தரிசனம், இது உன்னுடைய ஊழியம். எவைகளில் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா மகிமைப்படுத்த. நம்முடைய பெயர் அல்ல, நம்முடைய காரியம் அல்ல, தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை முதலாவது சம்பூர்ணமாய் செய்து முடியும். தேவனுடைய ஐக்கியத்தில் பெற்ற சாட்சி நினைத்துப்பார். கர்த்தருக்காக இதை செய்கிறாய். வெளிப்படையான காரியங்கள் என்ன நடக்கிறது? வெளிப்படையாய் தேவனுக்கு மகிமை எண்ணத்தை செலுத்துகிறோம். தேவ தூதர்கள் எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதை குறித்து சாட்சி கொடுப்பார்கள்? தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. Discipline is the first important tool from God. Discipline, ஒழுக்கம் தேவனிடத்தில் வந்து பிறந்த முதல் கருவி. உலகம் சீரற்று கிடந்தது, ஒழுங்கின்மையாய் கிடந்தது. அந்த ஒழுங்கின்மை கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. God is a God of discipline, God of perfection. அவர் அப்படியே ஜீவன் உண்டாகும் என்றால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜீவன்கள் உண்டாகியிருக்கும், மிருக ஜீவன்கள் உண்டாகியிருக்கும். மனிதன் மண்ணிலிருந்து உருவாகி இருப்பார். இல்லை, கர்த்தர் அதை முதலாவது அவர் செய்தது சீரமைத்தது. He designed it. Hallelujah. ஒழுங்கின்மையை ஒழுக்கமாக. ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்யலாம் என்றால் உன் தரிசனத்துக்கு நீ கீழ்ப்படும் பொழுதுதான் நன்மையின் கிருபை உன்னை மன்னை பின்தொடரும். நேற்று அழைத்த பொழுது சில சொன்னார்கள், பிரதர் கர்த்தர் ஊழியம் செய்த ஆசைதான், ஆனால் அது எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் எப்படி இதை வச்சு ஜெபிக்க முடியும்? நான் எப்படி என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலையே, நான் எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும்? நான் சொன்னேன், ஐயா எனக்கும் ஆசை தான். என் ஜெபம் ஒரு மாதத்துக்கு 1,00,000 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று. நான் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் 14-15 பேர் கர்த்தரை உண்மை அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்களே, எல்லார் மூலமாக கர்த்தர் கிரியை செய்தால் 1,00,000 பேருக்கு சுலபமாக அறிவிக்கலாம். ஆனால் நமக்கு நேரம் இல்லை. மனுஷருக்கு முன்பதாய் நம்ம கிறிஸ்தவர்களை காண்பிக்க விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாய் நம்ம பரிசுத்தவர்களை காண்பிக்க விருப்பம் இல்லை. அந்த ஸ்டேட்டஸில் பாருங்கள், என்னென்ன போடுறோம். அந்த வசனம், விளையாட்டு கொடுத்தா விளையாட்டு, சாப்பாடு, ஊருக்குரிய பெருமை, மதுரைனா சாப்பாடு எல்லாம் போடுறோம். நம்ம ஊழியம், நம்ம தரிசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஏன் ஊழியத்தோட ஒரு வாக்குத்தத்தை எத்தனை பேர் போடுறோம்? கட்டாயப்படுத்துகிறோம். இல்லை, அதுதான் நம்முடைய அதுலேயும் நமக்கு தெரியுது. ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், பார்க்குறவங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அதை பார்த்து டான்ஸ் போட்டாலே சந்தோஷமாக தான் இருக்குது. முதலாம் வாசனை, இது என்ன ஊழியம்? யாருடைய ஊழியம்? இந்த ஊழியம் என்னுடைய பங்கு, இது என்னுடைய ஊழியம். திமுத்தியை சுமந்துட்டு போகிறாரு. நான் செத்தா தேவத்தூர்கள் வந்து சந்தோஷமாக கூப்பிட்டு போயிடுவாங்க. கை சுத்தமாக இருக்கு, யார்கிட்டையும் கை ஏற்றலை, யார்கிட்டையும் பிச்சை எடுக்கலை, தேவ தூஷணத்துக்கு நான் இடம் கொடுக்கலை. நீயும் உன்னுடைய தரிசனமாக தான் தானே இருக்கணும். ஒரு சின்ன வசனம் போடுறதுக்கு நமக்கு அவ்வளோ யோசனை. சின்ன பிள்ளைட்டு கூப்பிட்டு சொல்லலை, சின்ன பிள்ளையை இதெல்லாம் போடுறியே, உன் வசனத்தை போடு. நம்ம சொல்ல முடியலை. ஏன்னா நம்ம குவாலிட்டி எப்படி, நம்ம குவாலிட்டி சரியில்லைங்கிறனால இவட்ட சொன்னால் அப்படி கேட்பேன், இவட்ட நான் எப்படி சொல்கிறது? போட மாட்டோம். வசனம் சொல்லுகிறதுக்கு எதை செய்தாலும் தேவநாமத்தின் மகிமைக்கென்ற செய். ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இருக்குமா? இன்றைக்கெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் ஒரு போராட்டமாகவே இருக்குது. எல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நான் அதை பற்றி பேசலை, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுகிறேன் இல்லையா? ஸ்டேட்டஸ் இப்போ பார்க்குறோம்னா இந்த கட்சிகள் இருக்குது, எது ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. இவன் போட ஸ்டேட்டஸை பார்ப்போம், பாரியா இவன் எப்படி சொல்கிறான், எதிர்கட்சியாகவே ஒன்று போடுவான்,
பாரி இவன் என்ன சொல்கிறான், இது ஆவிக்குரிய உலகத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணன் என்ன ஸ்டேட்டஸ் போடுறாரு, தம்பி என்ன ஸ்டேட்டஸ் போடுறாரு, இவங்களை வச்சு ஒரு அவங்களே அப்படி கால்குலேஷன் பண்ணிட்டுலாம் போகிறோம். தேவன் மகிமைப்படுறாரா ஐயா நம்முடைய விருப்பத்தில்? தேவன் மகிமைப்படுறாரா உன் மொபைல் ஃபோனில்? தேவன் மகிமைப்படுறாரா உன் ஸ்டேட்டஸில்? நம்முடைய ஸ்டேட்டஸ் பரலோகம் மறந்துடாது. அப்போ என் தியானம் எதுக்கு அந்த வசனம் அனுப்புறது? டெய்லி ஜெபம் பண்ணி அதுக்காக உட்காந்து அதுக்காக ஒர்க் பண்ணி ஆண்டவர்கிட்ட வசனத்தை வாங்கி அனுப்புறது எதுக்காக? நல்லா ஒரு வசனத்தை மேலே போட்டுட்டு ஜாப் பண்ண ஆண்டவரே தோத்திர ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கா? நோ. எவ்ரி வேர்ட் கிவ் இட் டு மீ டு சென்ட் இட் டு யூ. ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கு அனுப்பும்படி எனக்கு கொடுக்கப்படுகிறது. எதற்காக? அந்த வார்த்தையின் மூலமாய் அனல் மூட்டி எழும்புவதற்கு. நீங்கள் வாசிக்காத வசனமா? நீங்களும் வாசிக்க தானே செய்றீங்க. அனல் மூட்டி எழுப்பு, தரிசனம். திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை பீப்புள், திஸ் இஸ் மை ஷெப்பர்ட், திஸ் இஸ் மை ஃப்ளாக். இது என்னுடைய மந்தை, இது என்னுடைய தரிசனம், என்னுடைய மேய்ப்பன். Glory to God. நல்லா கவனிங்க. சாத்தான் வரும்பொழுது மந்தையிட்ட வர மாட்டான், மெய்ப்பட்ட தான் வரும் முதல்ல. ஆனால் வசனத்தை பாருங்க. பெருகுகிறது மந்தை, நடத்துகிறது மெய்ப்பன். பெருகுகிற தேவராஜ்யம், நடத்துகிறது ஒரே நல்ல மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் தேவர் அந்த மெய்ப்பனும் சரி இந்த மெய்ப்பனும் சரி கர்த்தர் கொடுத்தது தான். யூ ஹேவ் டு டு சம்திங் ஃபார் த லார்ட். அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. தினம் காலையில் எழுப்ப, காலை ஜெபம் முடிக்க, வேலைக்கு போக, திருப்பி வர, சாயந்தரம் ஜெபம் முடிக்க, சமையல் பண்ண, சாப்பாடு வைக்க, வீடை கூட்ட, பெருக்க. வாட் இஸ் திஸ் பா? அனல் மூட்டி எழுப்பு. உன் வேத வாசிப்பு குறைப்பு உன் வேலை காரணமாக கூடாது. டோன்ட் சே இந்த வேலை இருக்கிறதுனால இந்த வேதம் வாசிக்க முடியல, இந்த காரியத்தினால நான் வேதம் வாசிக்கலை, இந்த காரணத்தினால நான் ஜெபிக்கலை. இல்லை, உனக்குன்னு ஒரு இடம் ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை என்றைக்கு உத்தமமாய் பாரத்தோடு நீ எடுத்து செய்கிறியோ அன்னைக்கு தான் உன்னுடைய வாசல் எல்லாம் திறக்கப்படும். பிரைஸ் பீ டு காட். இது நான் சொல்லலை, கர்த்தரை ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தை. உன் ஊழியத்தை நிறைவேற்றி என்பது கட்டளை. திஸ் இஸ் யோர் மினிஸ்ட்ரி, யூ ஃபுல்ஃபில் இட். எல்லா நன்மையும் கிருபை பின்னாடி தொடரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடி அனல் மூட்டி எழுப்பு. இரண்டாவது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம். 2 Timothy chapter 1 and verse 13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. Hold fast the form of sound words which thou hast heard of me in faith and love which is in Jesus Christ. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. பாயிண்ட் நம்பர் 2, சட்டத்தை கை கொண்டு இரு. முதலாவது அனல் மூட்டி எழுப்பு, இரண்டாவது சட்டத்தை கை கொண்டிரு. சட்டத்தை கை கொண்டிரு. இந்த வேத வசனம் இது உலகத்தின் சட்டத்தை பேசவில்லை. உலகத்தின் சட்டமெல்லாம் வேத வசனத்திலிருந்து பிறந்தபடினால் அது நம்ம கை கொண்டது ஆகணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது வசனத்தின் சட்டங்கள். ஓகே, தீத்து 2 அதிகாரம், தீத்துவின் புத்தகம் 2 அதிகாரம் 1-2 வசனங்கள். 1வது வசனம் வாசிக்கிறேன். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. இந்த 2 தீமோத்தேயுல வாசித்தோம் ஆரோக்கியமான வசனங்களின் சட்டங்கள். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை நாம் உபதேசத்துக்கேற்றவைகளை பேசுகிற பொழுது ஆரோக்கியமான வசனங்கள், the healthy and sound doctrine, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து வார்த்தைகளை பேசுவது, தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது, சட்டத்தை கை கொண்டிருப்பது. நம்ம எல்லாரும் எல்லா வேலைகளும் இன்வால்வ்டாக இருக்கிறோம். வெவ்வேறு வேலைகள் உண்டு. ஆனால் எந்த வேலை செய்தாலும் ஆரோக்கியமான வசனத்தின் சட்டம், அந்த சட்டத்துக்கு கீழ்ப்பட்டு தான் நம்ம இருக்கணும். கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் கொடுத்த தரிசனம் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊர் பிரித்து கொடுத்துருக்கிறது எதற்காக? எல்லா கர்த்தருடைய கிருபையினால். இன்னும் எல்லாரும் நம்ம இடம் டெடிகேட் ஆகலை. எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்குது? என் வீடு இன்னும் ஜபக்குழுவாக டெடிகேட் பண்ணலான்னு, என் வீடு இன்னும் ஜபக்குழுவாக டெடிகேட் ஆகலை. எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தில் இருக்கீங்க, எதிர்பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? டாடி ஐ எம் ரெடி, ப்ளீஸ் கம், திஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் த லார்ட். இது கர்த்தருடைய வீடு, வந்து டெடிகேட் பண்ணுங்க.
அப்போது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? இதற்கு முன்னாடி பல காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்துடும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, வேலை இருக்கிறவங்களுக்கு அதிக பளு, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு வேலையின் சுமை, விருந்தாளிகளின் சுமை, ஊழியத்தில் வருகிறவருடைய சுமை, இப்படி பல 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 காரியங்கள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது இந்த சட்டத்தை கை கொள்வதில் நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம். ஆரோக்கியமான உபதேசத்தின் வார்த்தைகள் நம்முடைய நாவில் புறப்படணும். ஏதாவது ஒரு காரியத்தை கேள்விக்காக எழுப்பிடணும். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ஆரோக்கியமான சட்டங்களோடு, ஆரோக்கியமான வசனங்களுக்குரியவைகளை நீ பேசு. மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 1:14 2 தீமோத்தேயு 1:14. That good thing which was committed to you, keep by the Holy Spirit who dwells in us. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பிரைஸ் பீ டு காட். மூன்றாவதாக நற்பொருளை காத்துக்கொள். உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட, this has been given to you, உனக்கு கமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a commitment. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் தரிசனம் தேவனோடு உள்ள ஒரு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள். அதாவது கமிட்மெண்ட், ஒரு அக்ரிமெண்ட், தேவனோடு பண்ணப்படுகிற ஒரு உடன்படிக்கை. God has given you such beautiful ministry. அப்போது ஆண்டவர் சொல்கிற அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளணும். பிரச்சனை என்ன அப்படின்னா, அடித்தினமும் அனல் மூட்டை நாம் தவறுகிற பொழுது நம்முடைய ஆவி தொய்ந்து போகும். ஆவி தொய்ந்து போக போக பிரச்சனைகள் நிச்சயமாக அதிகமாகும் பொழுது ஃபேஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷனும் நமக்கு இருக்காது. தீர்மானங்கள் தேவனிடத்திலிருந்து வராது, நாமும் தீர்மானங்களை எடுக்க முடியாது. திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். எனவே நான் தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும், எவ்ரிடே, அனுதினமும் அவருடைய ஆவியாலே கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளாகிய அந்த விசுவாசம், நற்பொருளாகிய தேவ வசனம், நற்பொருளாகிய ஆரோக்கியமான வசனத்தை கை கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்து கொள்ள வேண்டுமா? அதான் கர்த்தருடைய கட்டளை. காத்து கொள்ளல என்ன நடக்குது? நாம் பலவீனப்படுகிற பொழுது தேவ தூஷணத்துக்கு ஆளாகிறோம். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், நமக்கு ஒன்றும் பண்ண முடியலனாலும் எபேசியர் 4 சொல்லப்படுது, எபேசியர் 4:30, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது. பரிசுத்தாவியை அவர் தேவன், அவர் கடவுள், ஆண்டவர், இஸ் காட். அவர் நம்மகிட்ட இறங்கி காரியங்களை செய்யணும்னு என்னப்பா இருக்கு? அவர் உன்னை நீ அனல் மூட்டி அனலோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதுல என்ன அவருக்கு லாபம்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை. நம்முடைய உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்ம சூழ்ந்து நிற்கிறது. ஆனால் நம்மை சூழ்ந்து நிற்க வேண்டியதெல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சி. அப்போ அந்த பரிசுத்தாவியான உள்ள இருக்கும் பொழுது அவர் துக்கப்படுறபடி நான் ஊழியம் செய்யக்கூடாது. உனக்குள்ள ஒரு தன்னிறைவு இருக்கணும். ஒரு மீட்டிங், மவுண்ட் சேர்ந்த மீட்டிங்கில் சொன்னாங்க, நிறைய பேர் பேட்ச் கூட போடாமல் வந்திருக்கிறீங்க. அப்படி போடாதவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார்னு சொன்னார். அதை கேட்கும்போது பார்க்கும்போது உள்ள கலங்கினது. ஒரு பேட்ச் போட்டுட்டு வாங்கன்னா அது போடாமல் வந்துட்டாங்க. அதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அவர்களுக்கு அது நிறைவில்லை. பாருங்கள், ஒரு சின்ன விஷயம், பரிசுத்தவான்கள் நம்முடைய அழைப்பை இழக்காம பரிசுத்தாவை துக்கப்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீடியோஸ் வந்துருச்சு, நிறைய ஆடியோஸ் வந்துருச்சு. நமக்கு மீடியா ஃபோக்கஸ் இல்லை, நமக்கு ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம். இந்த மீடியாஸ், நான் சொல்ல கேளுங்க, இந்த மீடியாஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சா இப்போ கூட நம்மளால் செய்ய முடியும். இவ்வளோ செலவு பண்ண கற்று உதவி செய்கிறார்ல. ஒரு 10,000 தரமாட்டார் ஒரு பாட்டு வெளியிடுறதுக்கு, ஒரு 10,000 தரமாட்டார் நம்முடைய மெசேஜை கொண்டு ஒரு எடிட்டர் கொடுத்து போடுறதுக்கு. ஸ்டுடியோ தான் இங்கே பக்கத்துலேயே இருக்கும், எல்லாம் செய்வாங்க. நம்முடைய நோக்கம் அதுவும் இல்லை. எனக்கு கற்றுக் கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவின் வரோம். பல செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிறைய செய்தி பார்க்குறோம். எதுக்கு? வாட் இஸ் த யூஸ்? நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ வரம் எந்த எந்த அழைப்பிலிருந்து வந்தது, எந்த குடும்பத்திலிருந்து வந்தது? வாட் ஹேவ் ஐ டன்? நான் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன்? இந்த கேள்வி அனுதினமும் என்ன துளைக்கலன்னா நான் எத்தனை செய்தி கேட்டு என்னையாக போகிறேன்.
அப்படி செய்ய நம்ம திருப்பி கேட்க மாட்டோம். நோ. அதனால தான் இன்றைக்கி இப்படி இருக்கிறோம். ஐம் சேலஞ்சிங் யூ டுடே. ஐம் சேலஞ்சிங் யூ. ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் பாரத்தோடு உட்கார்ந்து உங்களுக்காக, உனக்காக என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் பெஸ்ட் லைஃப். செய்த தவறுகளுக்காக கர்த்தருக்காக உண்மையாக செய்கிறேன்னு சொல்லி அறியாமல் என்னை நடத்தாள் இல்லாமல் தான் எல்லாத்தையும் சில காரியங்களை நான் அழிந்து போனேன். என்றால் கர்த்தர் என்னை அழிக்கவே இல்லையா, கைவிடவே இல்லையா. எனக்கு விரோதமாக எழுப்பின எல்லாமே அழிஞ்சு போச்சு, இனி அழியும். என்னை கைவிட மாட்டேன். காரணம் என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று. என்னுடைய தாயும் தகப்பனும் மகன் மகள் சபை, என் வசனம் தானே சொல்லுது, தாயை தகப்பனையும் எல்லாரையும் விட்டவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் அருமையான சுதந்திரித்துக் கொள்ளுவான். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. உன்னதமானவர்களுக்காய் சாட்சி பகருவார். உன் பிரச்சனைகளை நீ பரிசுத்தமாகணும். உன் பிரச்சனை பெரிதாக நீ மகா பரிசுத்தமாகணும். பரிசுத்தத்தில் இருந்து பாவத்துக்குள்ள மகா பெரிய பாவத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த முழு வேத புஸ்தகமும் விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் என்று வேசித்தனத்தை குறித்து தான் எச்சரிக்கிறது. அவன் விக்கிரகத்தை கொண்டு வைத்து அதுக்கு தூபங்களை பலியிட்டார்கள். ஆண்டவர் சொன்னால், ஐயோ என்னுடைய குமாரத்தி சோரம் போனாள், வேசித்தனம் பண்ணினாள்னு கர்த்தர் சொன்னார். when we are not with God, நம்முடைய நித்திய நாயகன், நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் நம்முடைய நாயகனாய், he is your husband. அவர் இல்லாவிட்டால், இந்த மணவாட்டிக்கு அவர் மணவாளனா இல்லாவிட்டால் சகலமுமே வேசித்தனம், சகலமும். அப்படி இருக்க தேவன் உன்னையும் என்னையும் அடி பாதாளத்திலிருந்து சேற்றிலிருந்து எடுத்து உனக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து நீயும் நான் அதை செய்து முடிக்காமல் போவோமானால், வேறொரு இயேசுவை தேடுவோமானால். ஏன்னா அந்த இயேசு கண்டிக்க மாட்டார். அந்த இயேசு ஆசீர்வாதங்களை மட்டும்தான் பேசுவார். அந்த இயேசு ஐக்கியத்தை பற்றி பேச மாட்டார், அன்பை பேச மாட்டார், தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டார், நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தியானிக்க விட மாட்டார் அந்த இயேசு. பல இயேசுவுக்கு நானே பிசாசு துரத்தியிருக்கேன். ஆனால் நான் வணங்குகிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு, அவர் ஒருவரே நித்திய ஜீவனுடைய தேவன். அவர் உன்னை சேவித்தார், நீ பரிசுத்த ஆவியை உள்ளவனாய். ரோமர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்கள். அந்த ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்தால் அதிகாலையில் உறக்கத்திலிருந்து, அதிகாலை வேலையிலிருந்து, இரவு நேர வேலையிலிருந்து, எல்லா வேலையிலிருந்து தள்ளி, மாம்சத்தை தள்ளி கர்த்தத்தில் ஓடி வந்து, அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த ஆவியோடு வேலை செய்தார்? பரிசுத்த ஆவி. எல்லாம் பிராக்டிக்கலாக இருந்தது. அவர் வசனம் சொல்லுகிற அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது ஆவியானவரால் மேலே இருக்க முடியல, புறாவை போல் வந்து தங்கி இறங்கினார். என்ன வாட் a wonderful experience. Does the Holy Spirit speak to you? தேவ ஆவியானவர் தினம் உங்களிடத்தில் பேசுகிறாரா? கேலண்டர் வசனத்தில் பேசுகிறாரா? இல்லை வேத வாசிக்கும் பொழுது உள்ளத்தில் பேசி அப்படியே தியானத்தில் கொண்டு போகிறாரா? தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். அந்த ஆவி என்ன செய்தது? பேய்களை துரத்தினது. ஒரு அல்லையே சொல்லுங்க, பேய்களை துரத்தினது. குருடர்களை பார்வையிட செய்யணும். நம்ம சுற்றி நிறைய பேர் குருடை. அவன் வேத வசனத்தை வேல்யூ தெரியாமல் இருக்கிறான், அபிஷேகத்தோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறான். we wash our responsibility. We are washing our responsibility. கை கழுவுறது இயேசுவுக்குரியது அல்லங்க, அது பிலாத்துக்குரியது. பிலாத்துக்குரியது. இவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் கை கழுவுனாங்க. இயேசு கிறிஸ்து கை கழுவல. சிலுவையில் அடிபட்டு வசனம் சொல்லுகிறது, அவரோடு இருந்த கள்ளர்களும் அவரை தூஷித்தார்கள். தூஷிக்கும் பொழுது அவர் பேசாமல் இருந்தார். ஒருவனுக்குள் வல்லமை கிரியை செய்தது, குத்தப்பட்டது. குத்தி, ஐயோ ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யலை, இதுவரைக்கும் நான் கள்ளனா இருந்தேனே, திருடுனேனே, இப்போ அவருக்கு நிகராய் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேனே. எங்க உணர்வு இல்லையோ, அங்கே ஆவியானவர் இல்லை. எங்க இந்த ஊழியத்துக்கு நான் கர்த்தர்கிட்ட நான் இன்னும் செய்யலைன்னு நினைக்கும் உணர்வு இல்லையோ, அது தேவனுடைய ஆவி இல்லை. எங்க ஒரு ஆத்துமா
மரிக்கிறதை பார்த்து வேதனைப்படும் பொழுது நமக்கு உணர்வு இல்லையோ, அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. நாம் நமக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுட்டா, கிறிஸ்தவனே உனக்கு எனக்கு ஒரு ரவுண்டு வச்சுட்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், இட் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் ஸ்பிரிட், இட் இஸ் நாட் அ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். நைஜீரியாவில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் சுட்டு கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வடநாட்டிலே அநேக ஊழியர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் யாரு அது யார் தெரியுமா? அவர்களை உனக்கும் எனக்கும் சகோதரர்களாய் சகோதரிகளாய் பாவித்து நாம் ஜெபம் பண்ண முடியல இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மை சுற்றி கண்ணுக்கு தெரிகிற காரியங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறோம். காணாதவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்தில் உரித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னை திறந்து மறித்துக் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு முன்பதாய் அந்த பாரம் நம்மளை பிடிச்சு ஜெபிக்க முடியலையே. இனி ஜெப வாழ்க்கையில ஜெயிக்கலையே. யாருடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது? யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தார், அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த மாம்சத்துக்குரியவர்களா உலகத்துக்கு காரியங்களா உலகத்தில் போயிடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த மாம்சத்தில் இருந்தே தேவனை தரிசிக்கணும். காரணம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். அந்த விசுவாசம் காணப்படுகிற அற்புதங்களை செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் அதை காண்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். அந்த விசுவாசம் நம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். காரணம், அது ஜீவனுள்ளதாக இருக்கும். 1 தீமோத்தேயு 3:9 சொல்லுகிறது, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9 திருப்பி வாசிங்க. Holding the mystery of the faith in a pure conscience. விசுவாசத்தின் ரகசியம் சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ள. Praise God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கிரியை செய்வாராக. இந்த விசுவாசத்தின் ரகசியம் சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 4:23 ஒரு வசனம் பார்க்கிறோம். சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Keep thy heart with all diligence. எல்லா காவலோடும். அப்பொழுது அது நின்று ஜீவ ஊற்று, அல்லேலூயா, a fountain of life, the fountain of life, the spring of life, the issue of life will come forth. விசுவாசத்துக்குள்ளாக, விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ளுகிற பொழுது ஜீவ ஊற்று கணித்தராமல் போயிருமா? இல்லை, நிச்சயமாய் கணித்தரும். அந்த ஊற்று தானே கர்த்தர் உலகங்களை கொடுத்தார். அபிஷேகம் பெறும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக அதை பெற்றுக்கொண்டோம். அந்த ஜீவ ஊற்றாய் அது பெருகி ஓடுவதற்கு நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. இரண்டாவது உன்னை அதை கை கொட்டு, ஆரோக்கியமான வசனங்களை. மூன்றாவது, காத்துக்கொள். சங்கீதம் 119 வாசிக்கிற 9வது வசனத்தில், வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. Praise be to God. Glory be to God. Where with that shall a young man cleanse his way? உன் பாதைகள் எப்படி சுத்தப்படுத்த முடியும்? வேத வசனத்தின்படி நீ காத்து கொள்ளுவதினால். அன்பு பிள்ளையே, தேவனுக்கு கொடுத்திருக்கிறது மகா பெரிய கிருபை, இரக்கம். ஃபாதர் பாடுகிறார்ல, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசு ராஜாவுக்கு. ஜெபிப்பது அவருக்காக செய்வதல்ல, தசம பாகங்கள் கொடுப்பது அவருக்கு செய்வது அல்ல, காணிக்கை கொடுப்பது அவருக்காக செய்வது அல்ல, அதையெல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படிவது. இதை தாண்டி அவருக்குன்னு செய்கிறது. கர்த்தர் கொடுத்துக்கிற எல்லா காவலோட இதயத்தை காத்து, அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு கை கொண்டு அவைகளிலிருந்து கர்த்தருக்காக எழும்பி அனல் மூட்டி அனல் உள்ளவர்களாய் ஜீவிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் விளக்கியை செய்யட்டும். அந்த அபிஷேகத்தை தான் நாட போகிறோம். எல்லா 2 நிமிஷம் கண்களை போட போகிறோம். வீடியோவில் வர்றதுக்கு தயவுசெய்து வீடியோவில் வாங்க. ஆடியோவில் உள்ளவங்க நீங்கள் வர விரும்பினா வாங்க. தயவு செய்து எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம்.
ஜஸ்ட் 1-2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து இந்த வல்லமைக்காக, ஆண்டவரே நான் உமக்காக உழைக்கிற அந்த தெய்வீக கிருபை, அந்த தெய்வீக ஞானம் எனக்கு வேண்டும் என்று கேட்க போகிறோம். தேவன் கிரியை செய்ய போவதற்கு இடம் கொடுக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தை சுத்த மனசாட்சியோடு கழுவி விடுவோம். அப்போ சொல்லுகிறேன், கர்த்தர் கேட்டு நீ எதை செய்தாலும் அந்த கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் நீதியை தேடு, இவை யாவும் உனக்கு கூட கொடுக்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வசதியை தேடி ஓட வேண்டாம், உலகத்தை தேடி ஓட வேண்டாம். அவைகள் எல்லாம் உன்னை என்னை பின்தொடர வேண்டியது. அவைகள் உன்னை பின்தொடர வேண்டியது. காகம் உன்னை தேடி வந்து போஷிக்கும், நன்மை உன்னை பின்தொடர்ந்து ஓடி வரும். நீ திரும்பி பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சாட்சியாய் மாறும். ஒப்புக்கொடு வாலிபனை, உன்னை ஒப்புக்கொடு வாலிப மகளை ஒப்புக்கொடு. தேங்க்யூ ஜீசஸ். தேவ ஆவியனை இறங்கி வரட்டும். பாரத்தோடு கைகளை ஏந்தினவர்களாய் தெய்வத்தை நோக்கி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்புவதற்குரிய வரங்கள் என்னில் செயல்படுவதாக. அனல் மூட்டி எழுப்பட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பெற்றவர்கள் எல்லாம் புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்காக உங்கள் நேரத்தை செலவழியுங்கள். உங்கள் மாவட்டத்திற்காக ஜெபிக்கிற நீங்கள் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று மனம் மாற வேண்டிய சிலர் உண்டு. தயவுசெய்து மனதை மாறிவிடுங்கள். பொறுப்பெடுப்பதற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்வதற்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை குறித்து கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நீங்கள் கர்த்தருக்கு சொன்னதை செய்து விடுங்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். அவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்து பாருங்கள். அவர் சொல்லாத கொடாத ஆசீர்வாதங்களை மைசூரித்தும் சேர்த்து கொடுப்பார். வேத புத்தகம் இந்த ஜீவன் எதற்குள்ளது தான். இதோ தேவராஜ்யம் கலங்கி நிற்கும் பொழுது நாம் சந்தோஷமாய் களிப்போடு எப்படி வாழ முடியும்? எப்படி முடியும்? இதோ உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய அன்பு இறங்கும்படி, கர்த்தர் இரக்கம் செய்யும்படி, தேவ வல்லம் இறங்குவதாக. ஆவியானவரை இறங்கி வாரும். தேவ ஆவியை இறங்கியவர் எல்லாரும் கூப்பிடுங்கள். அவரிடத்தில் தேவனிடத்தில் மன்னிப்பை கேளுங்கள். தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். எந்த சூழ்நிலைகளிலும் என்னுடைய சரீரமோ வியாதியோ பலவீனமோ சோர்ந்து இருந்த நிமிடத்தில் ஒரு நாள் போய்விடக்கூடாது ராஜா. அனல் மூட்டி எழுப்புவதற்குரிய அபிஷேகம் வேண்டும். சொல்லுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தின் சட்டத்தை கை கொள்ளுகிற அபிஷேகம் எனக்கு வேண்டும். திவ்ய பிரசன்னம் வேண்டும். இது என்னுடைய ஊழியர் வாய் அறிக்கைட்டு சொல்லுங்க, ஐயா இது உன்னுடைய ஊழியம் தான், அதை ஏற்றுக்கொள். எத்தெல்லாம் உன்னுடைய உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலனா நீ ஆசீர்வாதமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. சே, திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை ஆல்டர். இது என்னுடைய பலிபீடம், இது என்னுடைய ஊழியம். உனக்கு சொந்தமாக்கு. கர்த்தர் அதுதான் உன்னுடைய தரிசனம். அதை நிறைவேற்றுவதற்கு நீ எழும்பு. ஸ்தேவானை போல விசுவாசத்தினால வல்லமையினால் நீ நிறையப்படுவாய். பவுலை போல வரங்களினால வார்த்தைகளில் நீ நிரப்பப்படுவாய். கிருபையினால் நிரப்பப்படுவாய். வல்லமையினால் நிரப்பப்படுவாய். வரங்களினால் நிரப்பப்படுவாய். அனல் மூட்டி எழும்பட்டும் உன்னுடைய தேவ வரங்கள். முந்தின வாழ்க்கை வேண்டாம், முந்தின எதிர்பார்ப்புகள் வேண்டாம். தேவன் கொடுக்கிறவைகளாய் இருக்கட்டும். வானத்தின் பலகணிகளை திறப்பார், வானத்தின் வாசல்களை திறப்பார். உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். எழும்பு தாவீதே, உன் கண்களை கண்ணீராய் மாற்று. உன் உள்ள குத்துகிற பொழுது மனம் திரும்பு. ஆவியானவர் பேசுகிற பொழுது பழைய சுபாவத்தை விட்டுவிடு, பெருமையை விட்டுவிடு, அந்த அசுத்தத்தை விட்டுவிடு, அகம்பாவத்தை விட்டுவிடு, கீழ்ப்படியாமை விட்டுவிடு. உன் ஊழியத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொடு. அனல் மூட்டி எழுப்பு. தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும். கைகளை ஏந்தி கதறி ஜெபம் பண்ணு. வாய்மொழி பக்கத்தில் ஆள் இருக்காங்க பார்த்து வாய்மொழிட்டு இருக்காது. சாட்சியுள்ளவனாய் மாறு. நீ நாம திறந்த கர்த்தருக்காக செய்வியாள் என்ற சாட்சியை பெற்றுக்கொள். சாட்சி தான் தேவனுக்கு மகிமை. இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. தேவனுக்கு மகிமை கொடுப்பது சாட்சி. சொல்ல, ஆண்டவரே என்னுடைய சாட்சி தேவனுக்கு மகிமை கொண்டு வரட்டும். என்னுடைய சாட்சி வரங்களை அனல் மூட்டி எழுப்பட்டும். என்னுடைய சாட்சி இந்த ஊழியத்தை பதுகி பெருகட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்தலத்தில் பெரிய ஜாதியாய் மாறுவதாக சொல்ல. ஒரே மாதிரி ஜெபம், எழுதி வச்சு ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம். இந்த ஜெபாவி மாறட்டாண்டவரே. தேவனிடத்தில் ஆவி நிரப்பப்பட்டு நான் ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஆவில் நிரப்பப்பட்டு நான் ஜெபிக்க வேண்டும். ஆவில் நிறைந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஆவில் நிறைந்து நான் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆவில் நிறைந்து நான் பார்க்க வேண்டும். ஆவில் நிறைந்து நான் கேட்க வேண்டும். ஆவில் நிறைந்து நான் உண்ண வேண்டும். ஆவில் நிறைந்து நான் கொடுக்க வேண்டும். ஆவில் நிறைந்து நான் திரிந்து ஊழியம் செய்ய வேண்டும். சகலமும் அவரால் உண்டாக வேண்டும். கர்த்தர் தாமே பிள்ளைகள் வேண்டுகிற விண்ணப்பத்தை, தேவனுக்கு உகந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதிப்பீராக.
எதிராய் செயல்படுகிற கிரிகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், சரீரத்தில் பலவீனமாய், வறுமைகளாய், கோபங்களாய், கனிகளற்ற தன்மைகளாய், சண்டைகளாய், வாக்குவாதங்களாய், சுபாவங்களாய், பெருமைகளாய், அகபாவங்களாய் இருக்கிற எல்லா அக்கிரம சிந்தைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். Let this day be a great beginning for my people. This is the day of deliverance. This is the day of deliverance. தேவ வல்லமையால் நிரப்பும், அற்புதத்தால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. இந்த வாரம் முழுவதிலும் உழைத்தின் எல்லைகள் எங்கிலும் பிள்ளைகள் வீடுகளிலும் இல்லங்களிலும் தேவன் மகிமை படுவீராக ராஜா. இதனால் எல்லா கிரிகளும் கத்த உடைத்து போடும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய வரம் கிருபையாய் இறங்கட்டும், பரிசுத்தப்படுத்தும், அனல் மூட்டி எழும்பட்டும். தேவனுக்கு முன்பதாய் எங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளாய், ஞானமுள்ள கன்னிகைகளாய், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உடையவர்களாய், உங்களுடைய சமூகத்தில் வந்து கணக்கொப்புவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். பிசாசின் கிரிகளை, எதிரான ஏவல்களை, பில்லி சுனிய கட்டுகளை, மாய மந்திரங்களை, இந்த கயிற்றின் ஆவிகளை, மையின் ஆவிகளை, மருந்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எரிந்து 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 சாம்பலாய் 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 போ என்று ஜெபிக்கிறேன். என் பிள்ளையுடைய ஆவின் வரம் கத்தரால் எழுப்பப்பட போவதாக. இந்த வாரத்தில் உபவாசித்து காத்திருந்து உடைய சமத்தை பெற்றுக்கொள்ள கிருபித்தார். கர்த்தருடைய கருந்த ஊழியத்தின் எல்லைகளெங்கிலும் சகல ஊழியர்களுக்கும் தேச வைக்கிறது தங்கி இருப்பதாக ராஜா. ஜீவன சாட்சியாய் மாற்றும். எங்கள் கொடுத்த உன்னதமான ஆரோக்கியமான ஆராதனைக்காக நன்றி. ஆவியானவர் மட்டும் மகிமைப்படும், நேர் மாத்திரம் இடைப்படும், செயல்படும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவன நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் நம்மை விட்டு பிறந்திருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட என்றும் மீண்டும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். தேவரீ என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா திங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருள். என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்திரி, முழுபடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you all.